பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. என்னத்த இன்னைக்கு என்ன வாக்கா அப்படி பேசல? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். சிக்கனை பொரிச்சிரியா? எல்லாம் சம்மந்தம் இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்க. அதுவா அத்த, சும்மாதான். நம்ம வீட்டுலதான் அடிக்கடி சிக்கன் எடுக்கிறது வழக்கம் தானே. அடிக்கடி எடுக்கிறது வழக்கம் தான். ஆனா என்ன வாக்கம் கல்யாண வீட்டோட சமைச்ச மாதிரி சமைச்சுக்கிட்டு இருக்க? ஏதெങ്കിലും ஒண்ணு செஞ்சா சரி. சும்மாதான் அத்த. என்ன பிரியா, சும்மாதானா இல்ல வீட்டுக்கு வித்தியாசமா யாராவது வராங்கண்ணா? அதெல்லாம் இல்ல தமிழ். இது என்ன வாக்கம்? வேதாச்சலம் மருமவளுக்கு மவளுக்கு வந்த சோதனை. மவளுக்கு தெரியாம மருமவ எதுவும் செய்ய மாட்டா, மருமவளுக்கு தெரியாம மொவ எதுவும் செய்ய மாட்டாளே. ஆனா என்னத்துக்கு இந்த பிரியா இப்படி கடைஞ்சுக்கிட்டு கிடக்குன்னு தமிழுக்கு தெரியலையா? சும்மாதான் தமிழ். அவதான் சும்மான்னு சொல்லல. அது பிறகு என்ன நீ அவளையே பாத்துட்டு இருக்க? சும்மா எல்லாம் இல்ல சித்தி, இன்னைக்கு அவளோட வளர்ப்பு ஒண்ணு வருதுல்ல, அதான் வாரதுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி ஒண்ணும் இல்லையே, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. எல்லாம் அன்பு வரது வரைக்கும் தான். அப்படி யாராவது இந்த வீட்டுக்கு வரது? அம்மா, அட இசை தங்கம் வந்துட்டியா? இந்த கலவி சாவதுக்கு முந்தி ஒரு தடவையாவது பார்க்க வர மாட்டியான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் மக்கா. எவனுக்கிட்டையும் கேட்கவும் முடியாது. செல்லு எப்படி இருக்க? இந்த செல்லம்மா கலவிய செல்லு செல்லுன்னு பரப்பி விட்டது நீதான். ஆனா கூப்பிடறதுக்கு நீ இல்ல. எல்லாரும் கூப்பிடாத மக்கா. நல்லா இருக்கீங்களா அத்தை? ஆமா தங்கம், நல்லா இருக்கேன். நிம்மதி உள்ள வா. அம்மா வாரேன்னு சொன்னா ஆள் அனுப்பிட்டேன். அம்மானு கூப்பிட்டு உறவ நீட்டிக்க வேலையெல்லாம் வச்சுக்கிட வேண்டாம். சொல்லிரு பிரியா, புறவு நான் ஏதாவது சொல்லிட்டேனா இப்படி பேசிட்டாலேன்னு வருத்தப்படக்கூடாது. என் பேத்தி ஒரு தப்பு செஞ்சுட்டா, அதுக்குன்னு சொல்லிட்டு அது வீட்டுக்கார வரவும் விடாதா? வரட்டு, என்ன வேணாலும் கொண்டாடிக்கிடுங்க. மனசாட்சி இல்லாம நடந்துகிட்டு தெரியவேலாம் எனக்கு பிள்ளை கிடையாது. சும்மா நிறுத்து தமிழ். இப்பதான் அது வந்திருக்கு, வந்த உடனே தொடங்கிட்டியா? நீ வேணா ஏன் மருமவன்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வகை வகையா அடுக்கி வச்சுக்கா. நீ வா தங்கம். இல்லத்த, பிள்ளை வந்து யாரம்னே அத கண்ணுல காண முடியாது இல்ல. யார் தான் தப்பு செய்ய மாட்டா? ஆமா, நீ நல்லா உள்ள கூட்டு போய் பிடிச்சதெல்லாம் வகை வகையா அடுக்கி வச்சிருக்கலாம், நல்லா ஊட்டி விடு. நான் அததான் பண்ண போறேன். அடுத்த ஒன்னே மிதிச்சிட்டு போகும்போது தெரியும் உனக்கு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். எல்லாரும் தையா தக்கான்னு ஒரு வருஷமா குதிச்சிட்டு இருக்குதே எல்லாம். சாமுக்கும் அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும். ஏதோ சின்ன பிள்ளை ஆசைப்பட்டா, அதுக்கப்புறம் அவ முடிவை மாத்திக்கிட்டா. வேற ஒருத்தன் தான் வேணன்னு முடிவு எடுத்திருந்தாலும் கூட்டிட்டு எல்லாம் போவே இல்ல. அவன் நம்ம தானே கல்யாணம் பண்ணி வச்சோம். நீ தான் சர்டிபிகேட் கொடுக்கணும். 2 வாரத்துல எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காட்டா. அப்பா வயலுக்கு வாங்கி வச்சிருந்த மருந்தை குடிச்சிட்டு போய் சேர்ந்துருவேன்னு சொல்லி தானே மிரட்டினா. என்னாச்சு உனக்கு? சாம், உனக்கு எவ்வளவு வேலை இருக்கும்? நீ ஆபீஸ்லயும் கஷ்டப்படுற. என்ன இனியா, முன்னெல்லாம் சாம் வீட்டுக்கு வரலையா, சாம் வீட்டுக்கு வந்து காஃபி குடிச்சிட்டு போன்னு கூப்பிடுவேன். இப்ப என்னடானா ஏன்டா நம்ம வீட்டுக்கு வாராங்கிற மாதிரி பாக்குற? அப்படியெல்லாம் இல்லையே சாம், நீயே பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வர. ஒண்ணு விட்டேன்னு வை, தள்ளு. இவன் மண்டைக்கு நீ கிறுக்கு பிடிச்சிருக்கு. நீ கார்ல உட்கார மச்சான், மண்டபம் வரைக்கும் போக வேண்டி இருக்கு. மண்டபம் புக் பண்ணதுக்கு காசு கொடுக்கணும்ல, நான் போய் பணத்தை எடுத்துட்டு வரேன். நீ வெயிட் பண்ண, நம்ம ஒன்னா போயிட்டு வந்து அப்புறம் என்ன வேலை இருந்தனால சேர்ந்தே பண்ணலாம். சரிடா. என்ன பாத்துட்டே நிக்க? இல்ல, ஜாலியா தானே இருக்க. ஏன் இனியா, அவன் ஜாலியா இருந்தாதான் வீட்டுக்குள்ள போகணுமா? இல்ல, இப்பல இருந்து வித்யா என்கேஜ்மெண்ட்டுக்கு வேலை தலைக்கு மேல இருக்கும். விடிஞ்சா வித்யாக்கு நிச்சயதார்த்தம். இவன் வேற எல்லாத்துக்கும் தையா தக்கான்னு குதிச்சுட்டே நிப்பான்ல. நார்மலா ரிலாக்ஸா இருந்தாதான் வேலையெல்லாம் பார்க்க முடியும். அதான் கேட்டேன். அதெல்லாம் என் மச்சான் ரிலாக்ஸா தான் இருக்கான். இவளுக்கு இன்னைக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு. தள்ளு. என் வயித்துல வந்து பிறந்து தொலைச்சிருக்கேன் ஏமாத்துக்காரி. சாம் அம்மா என் மூஞ்ச பார்த்து கேட்டாங்க, இதுதான் நீங்க பொண்ணை வளர்த்து வச்சிருக்க லட்சணமானு. என் பையனை தேடி வந்தான்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி கேட்டாவ. அண்ணே நான் தூக்குல தொங்கி இருக்கணும் இத பெத்த பாவத்துக்கு. என்னை எவ்வளவு வேணாலும் திட்டுங்கம்மா, வித்யா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதை நான் போயிருவேன். என்ன இசை, ஒரு வாரமாவது நிக்கிற மாதிரி வரலாம்ல? இல்ல அத்தை, நான் வித்யா என்கேஜ்மெண்ட்டுக்காக தான் வந்தேன். முடிஞ்சதான் ஈவினிங்கே ஃப்ளைட். எனக்கு இந்த ஒரு நாளும் என்னை திட்டியாவது பேசுங்கம்மா. சரி. அப்போ அந்த சாக்கடை வர்றது உனக்கு தெரிஞ்சிருக்கு? இல்லந்து, அதனாலதான் சாம வீட்டுக்கு போன்னு சொல்லியிருக்கேன். இவ்வளவுத்துக்கும் என் கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லல. சாக்கடை வருது, சாக்கடை வரும்போது நீ தான் வீட்டுல இருக்க மாட்டேல அப்படின்னு. எல்லாரும் எதுக்கு என் மேல இவ்வளவு கோவப்படுறீங்க? எதுக்கு கோவப்படுறேன்னு உனக்கு தெரியாதா? அன்பு, நான் சொல்றதை கேளுடா. நல்லா இருக்கே அண்ணே. முரடை என் பிள்ளை அடிச்சாலும் அடிச்சு போடுவேன் அண்ணே. யாருக்கு எவண்டி அண்ணை? நான் பண்ணது தப்புதான் அண்ணே. அதுக்குதான் 1 வருஷம் எனக்கு தண்டனை கொடுத்துட்டல அண்ணே. 1 வருஷத்துல நீ எங்களுக்கு தேடி தந்த அவமானம் எல்லாம் போயிருமா? இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போனாதான் போன, அப்படியே அவனை கொன்னுட்டு போயிருக்கலாம் இல்ல?
விளையாட்டுக்கு கூட சாம் அப்படியெல்லாம் சொல்லாத. நீலி கண்ணீர் வடிக்க வேலை நடிக்க வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஆமா, உன்னை அவனா தேடி வந்தான், உன்னை பிடிச்சிருக்குன்னு அவனா சொன்னான். அன்பு அதான் முடிஞ்சு போச்சுலாம். நீங்க இருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த வீட்டு படியே யாரும் இருக்க மாட்டேன். ஒரு பொண்ணு எப்படியெல்லாம் இருக்க கூடாதோ அதுக்கு எக்ஸாம்பிளே நீதான். அண்ணே சீ, உன் வாயால என்ன அண்ணான்னு கூப்பிடாத. காதலிக்கிறேன் நாடகம் ஆடி அவனை ஏமாத்தி அதை நம்ப வச்சு உனக்கு என்னடி துரோகம் பண்ண அவன்? நான் தானே எல்லாம் தப்பு. நீ பண்ணது தப்பு இல்ல, துரோகம். இப்ப என் சந்தேகம் என்ன தெரியுமா? சாம காதலிக்கிறேன்னு சொல்றதுக்கு முந்தையே உனக்கு வேற யாரு கூடயுமோ பழக்கம் இருந்திருக்கு. என் பேத்திக்கிட்ட என்னெல்லாம் கேட்கா? அப்படியெல்லாம் இல்லண்ணே. இல்லாம எப்படி? காலையில அவள்கிட்ட நல்ல மாதிரி பேசி துணி எடுக்கவே கூட்டு போயிருக்க. சாயந்தரம் எங்கள்கிட்ட வந்து சாம பிடிக்கல வேற ஒருத்தனை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். பெத்த பாவத்துக்கு அதுவும் 2 வாரத்துல கல்யாணம். நீ இப்படி கோவப்படுற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணலண்ணே. அன்பு, முத கையை இறக்க அன்பு. சாம் பொம்பளை பிள்ளைய கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு கோபம் உனக்கு எங்க இருந்துடா வந்தது? தாத்தா எதுக்குடா இவ்வளவு கோவப்படுற? இவ பண்ண பாவத்தை நீ வேணா மன்னிக்கலாம். இங்க பாரு அன்பு, இங்க பாரு சாம், நீ இதுல வராத. வருவேன். ஏன்னா இந்த பிரச்சனை நானும் இசையும் சம்பந்தப்பட்டது. அவ வாழ்க்கைக்கு எது சரியா வரான்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அவ ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல நீ நினைக்கிற மாதிரி. அவளுக்கு எது சரியா வரான்னு அவளுக்கு தோணுச்சோ அந்த முடிவு எடுத்தான். இதுல நானே கோவப்படல. உங்களுக்கு எல்லாம் என்ன? நீ தியாகம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா இவளால என் ஃப்ரெண்டு தினம் எவ்வளவு சித்திரவாதையை அனுபவிச்சுட்டு இருக்கான்னு எனக்கு தான் தெரியும். டேய் துரோகி, இவளுக்காக எல்லாம் நீ பேசாத. இங்க பாரு, முடிஞ்சு போன சாப்டர் பத்தி பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல. எனக்கே அவ மேல கோபம் வரல. அதான்டா, உனக்கு கோபம் வரலன்னா நீ தியாகியாயிரு. சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீ ஃபீல் பண்றது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காத. அதுவும் நீ ஃபீல் பண்றத நான் கண்டே பிடிச்சிட கூடாதுங்கிறதுக்காக மொக்க ஜோக்கா சொல்லி நாடகம் நடிப்பியேன். என்ன வாணாலும் இருந்துட்டு போட்டு ஏன் பேர சொல்லி நீ இசை கூட சண்டை போடுறது எனக்கு பிடிக்கல. என்ன திட்டு சாம், அதுதான் எனக்கு வேணும். முத நீ வெளியே வா. எல்லாம் இவள சொல்லணும். என் கோவத்துல இதை கொன்னாலும் கொன்று வேண்டாம். அது இருக்கும்போது இந்த வீட்டு பக்கமே வரதில்ல. அதான் வந்துட்டலாம். இனிமே இந்த வீட்டுல எனக்கு என்ன வேலை? ஓவரா பண்ணாத அன்பு. வித்யா மேல உனக்கு எவ்வளவு பாசம் இருக்கோ அதே அளவு இசைக்கும் இருக்கு. வித்யாக்கு மாப்பிள்ளை பாக்குற உரிமையே உனக்கு இருக்கும்போது அவ நிச்சயத்துக்கு இசை வரக்கூடாதுன்னு சொல்ற உரிமை உனக்கு கிடையாது. அதான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி நில்லுங்க. எல்லாரையும் தூக்கலாவ அடுத்து தொங்க விடுவா. அப்ப தெரியும் இது கால சுத்தின பாம்புன்னு. ஏய், நானும் பார்த்துட்டே இருக்கேன். பொம்பளை பிள்ளைய அடிக்கிறதுக்காக கை வாங்குறேன். எந்த குடும்பத்துல பிறந்துட்டு என்ன மாதிரியான வேலை பார்த்துட்டு இருக்க? ஏன் தாத்தா, இதே குடும்பத்துல தானே பிறந்தான். ஒருத்தன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு போனா இல்ல, அப்ப எல்லாம் இப்படி நாக்கப்படுங்கிற மாதிரி உங்களுக்கு கேட்க தோணல. சாம், இவனை வெளியே கூட்டு போறியா இப்போ? டேய், இப்ப நீ வரலன்னு வச்சுக்கோ. இப்ப இல்ல, எப்பவுமே இந்த வீட்டுல இனி நான் வர மாட்டேன். கூட பிறந்தவ தானே, நண்பன் 2வதா தான் இருப்பான். தங்கச்சி பாசத்துல அப்படியே பேசிடுவான்னு நினைச்சியா? நீ துரோகம் பண்ணது வேற எவனுக்கும் இல்ல, ஏன் நண்பனுக்கு. டேய் வாடா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஒன்ன நான் மன்னிக்க மாட்டேன். அன்பு, டேய் என்ன நீ எதுக்குடா இப்ப என் மேல கோவப்படுற? உனக்கு அந்த சாக்கடை இன்னைக்கு வீட்டுக்கு வர போகுதுன்னு தெரிஞ்சிருக்கு. ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னியா? நீ சாம துரத்துறதுலயே குறியா இருந்த. அப்பவே நான் நினைச்சிருக்கணும். எப்ப பாரு வீட்டுக்கு வா சாம், காஃபி குடிச்சிட்டு போலான்னு கூப்பிட நீ இல்ல. என்னைக்காவது வாசல் வரைக்கும் வந்தாவனா அப்படியே வீட்டுக்கு அனுப்பி விட்டுருக்கியா? அப்பவே என் புத்தியில உரைச்சிருக்கணும். சாக்கடையில போறது ஏதோ வீட்டுக்குள்ள வந்து இருக்குன்னு. நிறுத்த அன்பு, உனக்கு தான் வாய் இருக்குன்னு ஒரு அளவுக்கு மேல பேசாத. வித்யா மேல உனக்கு இருக்க அன்பு அக்கறையும் அவளுக்கும் இருக்கு. இன்னும் சொல்ல போன அன்பு, இசையை யாரும் கூப்பிடவே இல்ல. வித்யாக்கு நிச்சயதார்த்தம்னு நான் போன் பேசிட்டு இருக்கும்போது சொல்லிருந்தேன், அவ்வளவுதான். அத்தைக்கு போன் பண்ணி நான் வரேன்னு சொல்லிருக்கான். ஓ, அப்ப அவங்களுக்கும் தெரியுமா இந்த சாக்கடை வர்றது? ஆமா, நான் தான் உன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். அதுல என்ன இருக்கு இப்போ? என்ன இனியா சேர்த்து வைக்கலான்னு பாக்குறியா? உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது அந்த பைத்தியக்காரன் இவளால எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சான்னு. ஒருவேளை எனக்கு ஃப்ரெண்டா இல்லாம வேற யாராவது இருந்தான்னு வச்சுக்கோ, இந்நேரம் ஏதாவது பண்ணி போய் சேர்ந்திருப்பான். வாழ்க்கை ஃபுல்லா நான் குற்ற உணர்ச்சியா இருந்துருவேங்கிறதுக்காக தான் எல்லா கஷ்டத்தையும் அவன் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிட்டு நம்ம முன்ன சிரிச்சிட்டு நடக்கிறான். எல்லாம் எனக்கும் தெரியும் அன்பு. நடந்ததை யாராலையும் மாத்த முடியாது. அவ வித்யா என்கேஜ்மெண்ட்டுக்கு வரதா சொல்லும்போது வராதேன்னு சொல்ல முடியுமா? இப்ப தாத்தா என்ன சொல்லுவாரு? உனக்கு இருக்க அதே உரிமை அவளுக்கும் இருக்கும் பாரு. இருந்துட்டு போட்டுமே, நான் பாட்டுக்கு ஆபீஸ்ல இருந்திருப்பேனே. அன்பு, நாளைக்கு வித்யாக்கு நிச்சயதார்த்தம். வீட்டுல ஏகப்பட்ட வேலை இருக்கு. இந்த நேரத்துல நீ கண்ணா பின்னான்னு பேசுனேன்னு வச்சுக்கோ, வேலை ஏதாவது இருந்தா அதை போய் பாரு. அவ பாட்டுக்கு இருக்க போறான். என்ன பண்ணி தொலைங்க. அட்லீஸ்ட் கோவமாவது பட்டானே. வித்யா எப்படி இருக்க? ஏன் நான் நல்லா இருந்தாதான் உனக்கு சாப்பாடு இறங்குமா? அன்பண்ணா பாத்திருக்க பையன் உனக்கு பிடிச்சிருக்கான். பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் அண்ணன் என்ன சொல்றானோ அதுதான் நான் கேட்பேன். உன்ன மாதிரி இவனை பிடிச்சிருக்குனா இவன், அவனை பிடிச்சிருக்குனா அவன், அப்படியெல்லாம் எனக்கு போக தெரியாது. கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்க முடிஞ்சதுன்னா மட்டும் காதலிக்கணும். விட்டுட்டு தான் போவீங்கன்னா எதுக்காக இன்னொருத்தங்களை கஷ்டப்படுத்தணும்?
இப்போ வித்யா நீ எனக்கு சின்ன குழந்தையா தான் தெரியும். நான் உனக்கு அக்கா. நீ எவ்வளவு வேணாலும் என்கிட்ட கோவப்பட்டுக்கோ. உன்னெல்லாம் பாக்குறதே பாவம். ஐயோ இவ ஆரம்பிச்சிட்டாளா? நான் திட்டிட்டே இருக்கேன், நீ சூடு சொரணை இல்லாம பல்ல காட்டிட்டு இருக்க. அதான் வித்யா, இப்பவா நீ எனக்கு சின்ன குழந்தையாட்டும் தான் தெரியும். நீ ஸ்கூல் போகும்போது நான் தான் உனக்கு தலை சீவி விடுவேன். என் யூனிஃபார்ம் கூட உன் யூனிஃபார்மே ஏன் பண்றது. இப்பவா நீ எனக்கு குழந்தை மாதிரி தான் வித்யா. உன்னை பார்த்தாலே பிடிக்கலங்கிறேன். ஏன் உனக்கு என்ன எனக்கு என்னவா? இனியா ஃப்ரீயா விடு. அவளுக்கு எது தோணுதோ அதை அவ பேசட்டும். உனக்கு தோன்றதெல்லாம் இங்க பேச முடியாது. இன்னும் சொல்ல போனா இசை இங்க யாருமே கூப்பிடல. ஆனா உனக்கு நிச்சயதார்த்தம் தெரிஞ்ச உடனே ஒரு நாள் காண்டி வந்திருக்கான். அவகிட்ட இப்படிதான் கத்தி பேசுவியா? நீ வேணா அவளுக்கு ஜால்ரா போட்டுட்டீரு. இங்க பாரு வித்யா, அளவுக்கு மீறி பேசணும்னு வச்சுக்கோ, உடச்சு பல்லெல்லாம் கலட்டிடுவோம் பாத்துக்கா. இனியா அவளை ஃப்ரீயா விடு. அவளுக்கு தோன்றத பேசட்டும். அவ என்ன வேணாலும் என் கூட பேசுவா. உனக்கு என்ன? சீ, காதலுக்கு உண்மையா இருக்க தெரியாதவளுங்க எல்லாம் எதுக்குதான் காதலிக்கிறாங்களோ? வித்யா நீ சும்மா இருனியா. இப்போ தெரியாம ஒரு பையனை லவ் பண்ணிருப்பாங்க. அவனால மெண்டல் டார்ச்சர் அனுபவிக்கலாம். இவன் கூட நம்மளால இருக்க முடியாது, ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிரும். அவ்வளவு பெரிய குடிக்காரன், அசிங்கமா பேசுறவன் அப்படின்னா தூக்கி போட்டு போறதுல ஒரு நியாயம் இருக்கு. சாமண்ணா எவ்வளவு நல்லவரு. இவ இவ்ளோ பண்ணதுக்கு பிறகு கூட இவள ஒரு வார்த்தை திட்ட விரும்பல அவரு. அப்படிப்பட்ட ஒருத்தரை எப்படி நீயா இவளால ஏமாத்த முடிஞ்சு? இவெல்லாம் என் பெரியப்பா பொண்ணுன்னு சொல்றதுல எனக்கே அசிங்கமா இருக்கு. என் நிச்சயதார்த்தத்துக்கு வந்தியா? பாத்தியா? சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்டியா? உன் பாட்டுக்கு போயிட்டே இரு. நான் இருக்க பக்கம் மட்டும் வந்துடாத. இசை, அவ உன்கிட்ட கத்திட்டு போறா. நீ என்னடானா சிரிச்சுட்டு நிக்க. வித்யா ரொம்ப வளர்ந்துட்டாளா இனியா? நான் கூட நீ அவளுக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்லும்போது சின்ன குழந்தைக்கு ஏன் அன்பண்ணா இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறான் சீக்கிரமான்னு நினைச்சேன். அவளா சின்ன குழந்தை இல்ல, காலேஜ் கூட முடிக்கலையா அப்படின்னு நினைச்சேன். ஆனா அன்பண்ணா ஒரு முடிவெடுத்தாங்கன்னா அது வித்யாக்கு நல்லதுக்கு தான் இருக்கும். உன் அண்ணனுக்கு நீ தான் சர்டிபிகேட் கொடுக்கணும். அவன் பாயிண்ட் தப்புன்னு என்னைக்காவது நீ நினைப்பியா? ஆமா, அப்புறம் அண்ணனுக்கு வேற பொண்ணு பாத்துட்டாங்க. ரொம்ப ஃபீல் பண்ற போல. ஆமா, எங்களுக்கு வேற வேலை இல்ல பாத்தியா? ஓ அண்ணன் கல்யாணத்தை பத்தி நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும்? இனியா, நீ யார் காதுல வேணா பூச்சுத்து, ஆனா என் காதுல பூச்சுத்த பாக்காத. ஏய் இசை, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஏய் லூசு போயிட்டா. ஆமா, இந்த வீட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் என்னதான் பிரச்சனை? ஆகாஷ், சொல்லுங்க தாத்தா. நீ ஒண்ணு பண்ணு. ஆர்த்தியும் நிலாக்ஷாவையும் ஆர்த்தி வீட்டுல போய் கூட்டு வந்துரு. அதுக்கப்புறம் மண்டபத்துல கொஞ்சம் வேலை இருக்கு, அதை பாத்துக்கலாம். இல்ல தாத்தா, ஆர்த்தி ஏதோ சர்ச்சுக்கு போயிருக்காளாம். வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நான் கால் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கூட்டு போக வந்தா போதும்னு மெசேஜ் பண்ணிருக்கான். அதனால மண்டபத்துல ஏதாவது வேலை இருந்ததுன்னா முடிச்சிட்டு போனா போதும் தாத்தா. சரி கண்ணா. ஏன் சொல்லு, உன் பேத்தி வந்ததை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்காதா? பின்ன இந்த வீட்டோட செல்ல பிள்ளை என் பேத்தி வந்தது எனக்கு சந்தோஷம் இருக்காதா? அப்போ சாமண்ணனா உன் பேத்தி ஏமாத்திட்டு போனது தப்பு இல்ல. தப்போ தெரியும், வயசான காலத்துல பேத்தி மரம் பேர மாறுவலாம். அதை செஞ்சுட்டானுங்க கோவப்படுவான், இதை செஞ்சுட்டானுங்க கோவப்படுவான்னு தோணாது. எல்லாம் உனக்கு வயசானதுக்கு பிறகு புரியும். ஏன் சொல்லும், நீ பேசின இவ்வளவு எனக்கு புரியணும்னா எனக்கு வயசாகணும். யார பின்ன? ஆமா, விடுஞ்சா நிச்சயதார்த்தம். உன் புருஷன் உன் காலேஜ்ல வேலை பார்க்கான். போட்டி நான் அப்பயே சொல்லிட்டு இருக்கேன்ல, அந்த ஆளை எனக்கு பிடிக்கலன்னு. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நாளைக்கு நிச்சயதார்த்தம். இவளை இங்கேருந்து எந்திரிச்சு போ சொல்லிரு. ஏட்டிங் சும்மா இருக்க நேரத்துல வீட்டுல இத்தனை கார் நிக்குதுல, எடுத்து படிக்கலாம்ல. நாளை பின்ன உன் புருஷன் என்ன குழந்தை பிறந்ததுன்னா உன் பிள்ளைய ஏத்திட்டு போலாம்ல. யாரு கத்து கொடுப்பா? அன்பு அண்ணன் தான் எப்ப பார்த்தாலும் பிஸியா இருக்க மாதிரி சீன் போட்டு இருக்கு. அதான் நான் இருக்கேன் வித்யா. நான் இருக்கும்போது உனக்கு என்னடி கவலை? நீ இருக்கனாலதான் எனக்கு கவலை. என் பியாத்தி தான் கார் ஓட்ட படிச்சு தரதா சொல்லுதுல, அது பிறகு என்ன உனக்கு? செல்லு இப்படிதான் ஸ்கூட்டி படிச்சு தரேன்னு கூட்டு போனா, ஆத்தங்கரை கிட்ட விழ போனதும் அவ பரமேந்து குதிச்சுட்டான். நான் ஆத்துல கொண்டு விட்டு தலையில 2 தையல் போட்டது எனக்கு ஞாபகம் இல்லையா? இதுல இவ கார் படிச்சு தரான்னு வச்சுட்டான், ஏதாவது லாரியில தான் கொண்டு விட வைப்பான். அப்பனா வா, நான் படிச்சு தரேன். செல்லு நீயா? உனக்கு கார் ஓட்டையெல்லாம் தெரியுமா? அந்த காலத்துல நான் ஸ்கூட்டி ஓட்டினேன்னு வை, சரோஜா தேவி மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓ, ஆனா பாட்டி அவங்க படத்துல நடிக்கிறவங்க எல்லாம். ஆமா, நான் ஸ்கூட்டி ஓட்டது பார்க்க நல்லா இருக்கா, சரோஜா தேவி ஸ்கூட்டி ஓட்டியது பார்க்க நல்லா இருக்கான்னு கேட்டா, என்னைய பத்தி தான் இந்த ஊர் உலகமே பியாசம். ஓ, அவ்வளவு பெரிய ஆளா நீ? ஆனா கிடுக்கிடு நாடிய வயசுல எப்படி எனக்கு கார் ஓட்ட படிச்சு தருவேன்? பேசுறதுக்கே உனக்கு தெம்பில்ல. நீயா உன் கோணப்பல்ல ரொம்ப காட்டுற? இல்ல வித்யா, செல்லு மட்டும் உனக்கு கார் ஓட்டுறதுக்கு படிச்சு தந்துன்னு வச்சுக்கோ, நீ எங்கேயோ போயிருவ.
செல்லு, எனக்கு ஒரு டவுட். என்னன்னு சொல்லு, கிளியர் பண்ணிடுவான். அந்த காலத்திலே கார் ஓட்டுறதுக்கு தெரிஞ்சுனா நீ பெரிய ஆள் தான் செல்லு. ஆமா, நீ கார் ஓட்டின போட்டோ ஏதாவது இருக்கா? எங்களுக்காண்டி ஒரு கார் ஓட்டி காட்டேன். மக்கா, காரெல்லாம் ஓட்டி படிச்சுட்டேன். சரி, ஒரு தடவை காரை ஓட்டிட்டு என் புருஷனையும் கூட்டு போனேனா? செல்லு, நீ பெரிய ஆள் தான். தாத்தையை வச்சுட்டே ட்ரை பண்ணிருக்க பத்தியா? பொண்ணா பிறந்தா வீரம் வேணும். மேல கதையை சொல்லு. வண்டியை ஓட்டிக்கிட்டே போனேனா டிராபிக் போலீஸ்காரன் பிடிச்சிட்டான். செல்லு, வண்டியை ஓட்டினா தானே போலீஸ் பிடிப்பாங்க. உன்னை பிடிச்சதுல தப்பு இல்ல, மேல சொல்லு. மாட்டிக்கிட்டேன். அன்னையில இருந்து அந்த காரையே தொட மாட்டேன். 100 ரூபா 200 ரூபான்னு பையனை போட்டான். ஓஹோ, ஆமா பாட்டி, உனக்கு தான் டிரைவ் பண்ண தெரியுமே, எதுக்கு ஃபைன் போட்டாவ? ஹெல்மெட்டை மறந்து வீட்ல வச்சுட்டு போயிட்டேன். செல்லு, ஏட்டி, ஆமா, ஹெல்மெட்டை வச்சாம போனேன், போலீஸ்காரன் பிடிச்சான், ஃபைன். ஹெல்மெட் வச்சதுக்கெல்லாம் ஃபைனை போட்டு விட்டுட்டான். செல்லு, அடிச்சு விடலாம், ஆனா இந்த அளவுக்கு அடிச்சு விடக்கூடாது. என்ன வித்யா, செல்லு கார் படிச்சு தருதான், போறியா? டைரக்டா போலாம். நீ என்கிட்ட இருந்து வாங்கி கேட்டதுக்கு கரெக்டா தான் இருக்க, பெயர் பாத்துக்கா. நீங்க எல்லாரும் எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த வீட்டுல ஃபங்க்ஷன் ஏதாவது நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஒரு நாளாவது என் குடும்பத்து கூட என்னால இருக்க முடியும். சாம், அன்பு எங்க? தாத்தா ஏதோ வேலை இருக்குன்னு கூப்பிட்டாங்க ஆகாஷ். மண்டபத்துல வேற அட்வான்ஸுக்கு மட்டும் தான் காசு கொடுத்திருந்தானே, அதான் ஆகாஷ் மிச்ச ரூபாயும் கொடுக்கறதுக்காக மண்டபத்துக்கு போயிட்டான். என்ன தாத்தா, எங்களையும் மண்டபத்துக்கு தானே போக சொன்னீங்க? ஆமாப்பா, விறகு என்னமோ கொஞ்சம் வேணுமா? நம்ம தோப்புல தான் எல்லாம் சும்மா கிடக்கேன், அதை கொண்டு கொடுக்கணும். ஆளுங்க கிட்ட சொல்லிட்டேன் போல ஏத்திட்டேன். நீங்க 2 பேரும் பைக்ல போனா போதும், சும்மா நின்னா போதும், அவங்களே மண்டபத்துல இறக்கிடுவாங்க. அப்படியா? சரிங்க தாத்தா. நீ ரொம்ப நல்லவன்டா. அப்போ எப்படி இருந்தியோ இப்பவும் அப்படியே தான் இருக்க. நம்மளை ஏமாத்தின பொண்ணு வீடு. வழக்கமா சாம் ஒன்று சொல்லுவாங்க, உனக்கு எப்படிப்பட்ட அப்பா, ஆனா புள்ள இந்த மாதிரி வளர்ந்துட்டானே அப்படின்னு. ஆனா இப்படிப்பட்ட பையனுக்கு அப்படிப்பட்ட அப்பா. வித்யாக்காக மட்டும் வரல சாம், தூரத்துல நின்னாவது உன்னை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன். 24 மணி நேரம் தான் எனக்கு டைம். அதுக்குள்ள எட்டி நின்று உன்னை எவ்வளோ ரசிக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு நான் பார்க்கணும். என் டைம் முடிஞ்சிட்டுனா நான் இங்கேருந்து கிளம்பி தான் ஆகணும். அதுல என்ன தாத்தா இருக்கு, நாங்க போயிட்டு வரோம். எப்போ நீ அழகண்டா. ஹாய் டார்லிங். இவன் ஒருத்தன் எங்கேயாவது போட்டுட்டு நம்ம உயிரை வாங்கிடுவான். ஹாய் புருஷ். நீ இங்க என்ன பண்ற? நீ என்ன பண்றன்னு பாக்குறதுக்காக வந்தேன். சந்தோஷம். வழி விட்டுறியா? ஏண்டா? அப்புறம் உங்க ஒன்னா இருக்கானே, எதையாவது எங்கேயாவது தூக்கி போட்டுருவான். அதை காணல இதை காணலன்னு எங்கேயாவது போற நேரத்துல உயிரை வாங்கிட்டு இருக்காது. அது நமக்கு வசதியா போயிட்டு பத்தியா? என்ன வசதியா போயிட்டு? இல்ல, அன்னை மொபைல் எங்க போட்டு வந்ததுனால தானே நீ போன் தேடி இங்க வந்த. நீங்க வந்ததுனால தான் உன்னை ஃபாலோ பண்ணி நான் வந்திருக்கேன். ஃபாலோ பண்ணி வந்தியா? ஆமா. எதுக்கு? அப்புறம் இந்த பெரிய வீடு, என் புருஷன்ட்ட எனக்கு 10 நிமிஷம் தனியா பேச வேண்டாமா? ஏய், உன் கொலையிலே சரியில்லை, முத வெளியே போ. ஏன்டா உனக்கு என்ன பார்த்தா ஃபீலிங்ஸே வர மாட்டேங்குது? இங்க பாரு இசை, அன்பு மட்டும் உள்ள வந்தான், ஒன்னு அவன் எப்படி நினைச்சிட்டு போனாலும் எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா என் ஃப்ரெண்டு என்ன தப்பா நினைச்சிருவான். அண்ணனே நம்ம ஃபீலிங்ஸை புரிஞ்சுதான் போனை மறந்து வச்சுட்டு போயிருப்பான். நம்ம ஃபீலிங்ஸ்னு என்ன சேர்க்காதடி, உன் ஃபீலிங்னு சொல்லு. சரி, ஒரு ரிகர்சல் பாப்போமா? ஆ? அதான் எல்லார்கிட்டயும் சம்மதம் வாங்கிட்டியே, அப்புறம் என்ன? இங்க பாரு, உன் பேச்சும் சரியில்லை, நீ முதல்ல வெளியே போ. முடியாது. சரி, அப்ப நானே போய்க்கிறேன். உனக்கு ஏன்டா என்ன பார்த்தா எதுவுமே தோண மாட்டேங்குது? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அது வரைக்கும் வெளியே போடி. முடியாதுடா. ஒரு பொண்ணு, நானே உன் பின்னாடி சுத்தி வந்துட்டு இருக்கேன், நீ எல்லாம் ஆம்பளைன்னு வெளியே சொல்லாத. ஒரு அழகான பொண்ணை பக்கத்துல வச்சுட்டு உன் தலை. இங்க பாரு கனி, நான் பார்த்துட்டு தான்டா இருக்கேன், நீ தான் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற. ஸ்னோலின் பிறந்து இன்னையோட 6 மந்த். மது அவங்க லைஃப்ல நடந்ததெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆகணுங்கிறதுக்காக தான் 6 மந்தே இப்படி செலிப்ரேட் பண்றோம். இந்த நேரத்துல என்கிட்ட வந்து குழஞ்சிட்டு நின்ன. சரி, நீ வெளியே கிளம்பு. முடியாது. பாரு, நாம 2 பேரும் ஒன்னா ரூம்ல ஒன்னா நிக்கிறது யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, டோர் லாக் பண்ணிட்டு போவாங்க. ஏய், நான் உள்ள வரும்போதே இனியா பாத்துட்டா, எங்க அண்ணனை உள்ள விடாம பாத்துக்கோன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அடியே லூசு, ஏன்டா பொங்குற? அதான் வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சுதானே லவ் பண்றோம். இங்க பாரு, ஒட்டுமொத்த குடும்பமா நின்னு என்ன கேவலப்படுத்துறதுக்கு நீ பண்ணிட்டு இருக்க. இப்ப மட்டும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வெளியே போனாலும் இல்ல ஒன்னா பார்த்தாலும் இவ்வளவு நாள் நான் சேர்த்து வச்சிருந்த மொத்த பேரும் கெட்டு போயிடும். கேட்டா கெட்டுட்டு போட்டுண்டா. காதலுக்காக எல்லாரும் என்னென்னமோ பண்ணிருக்காங்களாம். என்ன பண்ணாங்களாம்? அது வேண்டாம் இசை, நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப நல்ல பையன் இல்ல, நான் கொஞ்சம் ஏடா கூடமான பையன். அதை என்கிட்ட காட்டுறதுல தப்பே இல்ல.
மூச்சு காத்துல மாறுதும் போல மாமாவா மார்போட பாஞ்சுக்க கொஞ்சம் சாஞ்சுக்க இன்னும் மேஞ்சுக்க நீதானமா ரோசாவே ஒரு சாப்பூவோ நான் தானே நெஞ்சில் என்ன விதைச்சுக்க கொஞ்சம் அணைச்சுக்க என்ன வளைச்சுக்க தாராளமா நீளாதோ நீ தீண்டும் நிமிஷங்கள் 100 சென்மம் போனால் என்ன நீதாய் சொந்தமாயா ஏ வீரா கண்ணு குழி குழி காஞ்சு கிடக்குது வாயா ஏ வீரா நெஞ்சு வலி வலி கொஞ்சம் மறந்து போகட்டு வாயா ஏ வீரா. என்ன பொண்டாட்டி ஃபியூஸ் போன பல்பு மாதிரி ஆயிட்டா? நான் கெத்தா தான் நிக்கிறேன். உன் கெத்த தான் பார்த்தனே. இவ்வளவுதான் பண்ணுவேன், அதுக்கு மேல என்ன? ஏய் உசு பேத்தாதா? சரி சரி, நான் கவிதை சொல்லணும். சொல்லுமா. சாம், ஆரம்பம் எல்லாம் நல்லா தான் இருக்கும். டேய், உனக்காக கஷ்டப்பட்டு நான் ட்ரை பண்றேன். சரிடா சொல்லு, அப்புறம் நான் பாத்துக்கிறேன். இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு சந்திரன், ஒரே ஒரு சூரியன். அதே மாதிரி இந்த இசைக்கு சாம் மட்டும். எப்படிரா? இந்த மொக்க டயலாக நான் 50 தடவை கேட்டிருப்பேன். கவிதை கவிதைன்னு தொடங்குறாளே, என்னைக்காவது புதுசா ஆரம்பிப்பான்னு பார்த்தா இந்த சந்திரன் சூரியனை விட மாட்டா. ஏதோ மாடுலேஷன் சேஞ்ச் ஆகுதுல ஒவ்வொரு தடவையும். நீ அது கூட ட்ரை பண்ணாம ஏன் அண்ணன் பின்னாடியே சுத்திட்டு இருக்க? வெக்கமா இல்ல உனக்கு? அடியே, காதல் மனசுக்குள்ள இருந்தா போதும், பொங்கி எல்லாம் நாங்க எழும்ப மாட்டோம். நான் இப்ப எதுக்காக தெரியுமா வந்தேன்? எதுக்காக வந்தீங்க? உன்கிட்ட இந்த அழகான ஒரு வாசம் வரவங்கள அத புடிச்சிட்டு போதுக்கு வந்தியா? ஆமா, தூரமா இருந்தா என்னால அதை ஃபீல் பண்ண முடியாதுல்ல. சரி, ஒரு ரிகர்சல் பாத்துருவோமா? போடா டேய். ஏய் இசை, ரொம்ப மிஸ் பண்றேன் திருடா உன்னை. அட வாங்கப்பா. அடடா, எங்க வீட்ல என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் முன்ன நின்னு நடத்துற ஆளை இன்னும் காணலையே நினைச்சேன். வந்துட்டீங்களா? இந்த அரசு இல்லாம விஆர் வீட்ல ஃபங்க்ஷனா? வாங்க அங்கிள். எப்படிப்பா ஆகாஷ், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். ஆர்த்தி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா அங்கிள். அம்மா வீட்டுக்கு போயிருக்கா, கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு போய் கூட்டு வரணும். ஓ அப்படியா, சரி. ஆலமரத்தடியில யார் போய் நின்னாலும் அதுக்கு நிழல மட்டும்தான் கொடுக்க தெரியும். நீ கிளம்புறது வரைக்கும் அவர் கண்ணுல பற்றாத. நாளைக்கு வர வேண்டிய ஆள் எதுக்காக இன்னைக்கே வந்திருக்காருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அடடே, என் பழைய மருமகா. பாத்துட்டாரா? ஒரு நாளாச்சும் தூரமா நின்னு சாம பாக்குறதுக்காக தான் இங்க நீ வந்ததே. அங்கிள் மட்டும் உன்கிட்ட பேச ஆரம்பிச்சாருன்னா அதே மைண்ட்ல பாதி நாள் போயிடும். உனக்கு இருக்கிறது 24 மணி நேரம் மட்டும்தான் இசை. எப்படியும் உன்னை தேடிதான் வரப்போகுது. இப்போ நீ இனியா ரூமுக்கு போனாலும் ஓ ரூமுக்கு போனாலும் அங்கதான் நேரா வரோம். மது கிட்டதான் நம்ம ரொம்ப பேசுறது இல்ல, மது ரூம்லயே போயிருவோம். அப்பதான் இந்த ஆளுக்கு டவுட் வராது. என்ன இனிமே நாம அப்பா வீட்டுலதான் இருக்க போறோம். யார் நினைச்சாலும் நம்மள இங்க இருந்து துரத்த முடியாது. வாங்க இசை, எப்படி இருக்கீங்க மது? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். என்ன யாரும் பக்கம்லாம் வந்திருக்கீங்க? சும்மாதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் வரக்கூடாதா? மருமகளே, அம்மாடி. இசை, உங்களை சாமோட அப்பா கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அது கொஞ்ச நேரம் குறைச்சிட்டு போகும் போட்டும். என்னதான் வேற ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் இசைதான் பெரியவங்களை ரொம்ப மதிப்பாங்களே. அவர் பையனே வேண்டான்னு இவங்க சொன்னதுக்கு பிறகு கூட மருமகளே மருமகளேன்னு பாசமா பேசுறாரு. இவங்க என்னடானா நாய் குறைக்கிற மாதிரி பேசுறாங்க. ஹலோ மதுமிதா. அவர் பையனை இசை வேண்டான்னு சொன்னதுக்கு ஜாடையா ஏதாவது பேசுவாரா இருக்கும். அதான் அவரை பார்த்து பயந்து நம்ம ரூமுக்கு வந்திருப்பாங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. பரவாயில்லையே மது, உங்களுக்கு இப்போ ரொம்ப நல்லா பேசுறதுக்கு வரோம் போலாம். ஏன் இல்ல, தாத்தா பாட்டி முடிவுல இருந்து மறு பேச்சு பேசுறதுக்கு எல்லாருக்கும் பயம். பரவாயில்லையே, அழுதே காரியத்தை சாதிச்சிட்டீங்க. ஓ அதுவா? எப்படி இருந்தாலும் இதுதானே என் புருஷன் வீடு. மது, உங்க புருஷன் உங்களை எப்படி பாத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியாதா? என்ன மது, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன இசை சொல்லுங்க. பிரியாத்தா இருக்காங்கல்ல, அத்தைய நல்லா பாத்துக்கோங்க. ஏன் இசை, அத்தைய நல்லா பாத்துக்கோங்கன்னா? இல்ல மது, அவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லாம ஆகுது. சுகர் ப்ரெஷர்னெல்லாம் இருக்கலாம். அதான் உங்களுக்கு மாமியார்னா அம்மா மாதிரின்னு சொல்லியிருக்கீங்க. வெளியே சர்ச்சுக்கு ஏதாவது அத்தை போனாங்கன்னா கூடயே போங்க, தனியெல்லாம் விட்டுறாதுங்க. அதுக்காக சொன்னீங்களா? எப்போ அத்தை வெளியே போனாலும் சஞ்சய் மாமா கூடயே போயிடுவாங்க. சரி, இன்னொன்னு கேட்கலாமா?
உங்களுக்கு இல்லாத உரிமையா? எனக்கு ஒரு கப் காஃபி மட்டும் கொடுக்குறீங்களா? ஃப்ளைட் டிராவல்னால நீங்க டயர்டா இருப்பீங்க. நீங்க உங்க ரூம்ல ரெஸ்ட் எடுங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல மது, நான் இங்கே வெயிட் பண்றேன். எங்க ரூம்ல இருக்க கூடாதா? தாராளமா இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆ இசை தங்கம், என்னாச்சு உனக்கு? அத்தான், 4 ஜெனரேஷனா ஓங்கி வளர்ந்த பெரிய ஆலமரம் எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும் அந்த ஆலமரத்தோட ஆணி வேற அசைக்கவே முடியாதாம். அதோட விழுதுகளும் மரத்தை கம்பீரமா புடிச்சிட்டு இருக்கதே ஒரு அழகு தானே அத்தான். இந்த பெரிய ஆலமரத்தை யாராலையும் அசைக்கவே முடியாதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்களாம். ஆனா 2வது ஜெனரேஷன்லயே மரத்தோட ஆணி வேற அழிக்கிறது மட்டும் நோக்கம் இல்லாம ஆத்தோட மரத்தை அடிச்சுட்டு போக வச்சு திசை தெரியாம அழிக்கிறதுக்கு எதிராளி வீட்டுக்குள்ளேயே வந்து போயிருந்தாங்களாம். ஆணி வேருக்கு பிரச்சனைன்னு வந்துட்டான். மரத்தோட விழுது கூட கெட்டியா புடிச்சிட்டு நிக்க நினைச்சாங்களாம். விழுது நீங்க தான். எதிராளி நேரா தாக்க முடியாதுங்கிறதுனால குடும்பத்துக்கு வந்த மருமக மேலேயே, அதாவது மதுக்கு வந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுத்தது மட்டும் இல்லாம மதுவை பத்தி எவ்வளவு தப்பா பேசணுமோ அந்த அளவுக்கு உங்க மனசை கலைச்சி அடி விழ வச்சாங்களாம். உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி கேட்டுட்டு வந்த ஆலமரத்தோட விழுத 1/2 மாசம் கர்ப்பிணியா இருக்கா பொண்ணுன்னு கூட தெரியாம ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்களாம். ஆனா நீங்க ரொம்ப கிரேட் அத்தான். நடந்த ஆக்சிடென்ட்ல நீங்க குதிச்சு தப்பிச்சிருக்கலாம். ஆனா மதுவை புல்ல தள்ளி விட்டு உங்களோட அடுத்த வாரிசை இங்க கொடுத்துட்டே போயிட்டீங்க. ஆடு தானா தலையை கொண்டு காமிச்சு என்னை வெட்டுன்னு சொன்ன மாதிரி இருந்ததுதான் இந்த வீட்டு பொண்ணு இசையோட காதல். எதிராளி வீட்டுக்கு விருந்தே கிடைச்சா அப்புறம் என்ன? இதுல என்னன்னா தான் ஆலமரத்தோட விழுதெல்லாம் ஒவ்வொரு திசையில ஆடிட்டு இருக்கு. நாம உள்ள நுழைஞ்சி ஆட்டத்தை காமிக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா எதிராளிக்கு தெரியலையா தான் ஒவ்வொரு திசையா இருந்தாலும் ஆணி வேர்க்கு ஆபத்துன்னு வரும்போது ஒன்னா சேர்ந்துருவோன்னு. இந்த குடும்பத்துக்காக உயிரை விட்ட முதல்ல கடைசி ஆளு நீங்களாதான் தான் இருக்கணும். அடுத்த ஒருத்தங்களை இழக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். இந்த வலையில நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறது வரைக்கும் நம்ம வீட்டுல இருக்க யாருக்கும் எதுவும் ஆகாது. இந்த வலையில இருந்து வெளியே வரணும்னு நான் நினைக்கவும் இல்லாதான். இந்த குடும்பத்துக்காக என் காதல என்ன, என் உயிரையே தியாகம் பண்றதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். எவ்வளவு நேரமா இவளை ரூம்ல தேடிட்டு இருக்கோம். எங்க போய் தொலைஞ்சா? அடி தூள். இசை சொல்லுமா, என் அண்ணனோட பொண்டாட்டி. ஏய் ஸ்ருதி அன்புக்கு பேசியே முடிச்சிட்டாங்க. இன்னமும் உனக்கு இந்த நக்கல் பேச்செல்லாம் வேணுமா? யாருக்கு யார் என்று நிறுத்து. ஆமா, எனக்காக எதுக்கு இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்க? உன்கிட்ட பேசிட்டு போலான்தான். சரி பேசு, நான் ஓப்பனா கேட்பேன். அப்புறம் நீ ஃபீல் பண்ண மாட்டியே? சேச்சா, என் அண்ணன் பொண்டாட்டி அண்ணி ஏதாவது கேட்டா நான் ஃபீல் பண்ணுவேனா? உனக்கு அப்புறமா இருக்கு. சாமனி லவ் பண்ணும் போதே எப்படா எங்களுக்கு கல்யாணம் ஆகும், எங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே போட்டோஸ் எல்லாம் எடுத்து எல்லா சோசியல் மீடியாலையும் போடுவேன். எப்போ உனக்கு கல்யாணம் ஆகுதோ புருஷன் கூட நீ சோசியல் மீடியால போட்டோ போட்டா போதும்னு உன் அண்ணன் அப்படி ரூல் போட்டதுனால கல்யாணம் ஆகுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த. ஆக சோசியல் மீடியால போஸ்ட் போடுறதுக்காக கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணேன்னு சொல்ற. இல்ல இசை, கதைக்கு வரேன். அப்படிப்பட்ட நீ உனக்கு பிடிச்சவரோட கல்யாணம் ஆயிருக்கு. எந்த சோசியல் மீடியாலயும் உங்க போட்டோவை போடலாம். ஏன் ஏன்? ஏய் உன்கிட்ட கேக்குறேன். உன் கல்யாணம் அன்னைக்கு மட்டும்தான் நாங்க எல்லாம் அவரை பார்த்தது. முன்ன நடந்த அந்த ஒரு வார பேச்சுவார்த்தை எல்லாம் அவரோட அம்மா அப்பா கூடயே பேசி முடிச்சிட்டாங்க. நீ என்னடானா அடுத்த நாளே அமெரிக்கா கிளம்பிட்ட. ஏன் நீ போட்டோ எதுவும் போடல? ஆமா, தாலி கட்டும் போது அவரை பார்த்ததா சொன்னியே, எப்படி இருந்தாரு? என்ன கிண்டல் பண்றியாடி? என் குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சாம நினைச்ச இந்த மனசால வேற யாருக்கும் இடம் இல்ல. யார் வேணாலும் என் கழுத்துல தாலி கட்டட்டும். ஆனா தாலி கட்டும் போது கூட கட்டுறவங்களோட சுண்டு வரல் கூட என் மேல படக்கூடாது. இது மட்டும் எனக்காக அங்கிள். ஏ இசை, என்ன ஏன் நீ எதுவுமே போஸ்ட் பண்ணலன்னு கேக்குறேன். ஆமா, எனக்கு தாலி கட்டினாரே அவர் எப்படி இருந்தாரு? என்ன கிண்டல் பண்றியா? ஏன்னா இனியா, அவன் எனக்கு தாலி கட்டும் போதாவது நீங்க எல்லாம் பாத்தீங்க. அப்ப கூட நான் அவனை பாக்கல. ஆக மொத்தம் பொம்மை கல்யாணத்துல ஆம்பளை பொம்மை யாருன்னே தெரியாத எனக்கு எப்படி நீ கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியும்? ஏ உன்கிட்ட தான் இசை. நீ வேற எப்பவாதான் எங்களுக்கு லீவு கிடைக்கும். லீவு கிடைக்கும் போது ஒன்னா எங்கேயாவது போவோம். கிடைக்கிற டைம் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். போட்டோ அப்படி இப்படி எல்லாம் எடுத்துதான் என்ஜாய் பண்ணணுமா? ஓ, அதுக்காக இசை போட்டோவே எடுக்காமலா இருப்ப? நீ இன்னும் மாறவே இல்லையா?
நேரம் கேள்வி கேட்டுட்டே இருக்குது. இசை, இத தமிழ் அத்தை தான் உன்கிட்ட கேட்கணும். ஆனா பாட்டிமா அடிக்கடி பேசிட்டு இருப்பாங்க, கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தையே இல்லை அப்படின்னு. அதுக்கு என்ன இனியா, ஏற்பாடு பண்ணிடுவோம். ஏற்பாடு பண்ணிடுவோமா? என்னடி உளர்ற? என் மனசுல இருக்கவரு சம்மதிச்சா ஏற்பாடு பண்ணிட வேண்டியதான்.